Hi குட்டீஸ், வெல்கம் டு மேத் mythology. இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 6 சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1 சம் நம்பர் 6 to 8 பார்க்கலாம். சம் நம்பர் 6, observe the commas and write down the place value of 7. அப்போ இதில் ஃபஸ்ட் ரோமன் சம்மா பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸை பார்த்து, அதாவது இதோட கமாஸ் பார்த்துட்டு we have to find whether it is Indian system or international system and then find the place value of 7. ஓகே, அப்போது இந்த நம்பர் என்ன பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கு, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 3 digits then it was separated by comma, then again by after 2 digits separated by comma, then again by 2 digits separated by comma இல்லையா. ஸோ ஆஃப்டர் 3 digit 2 digits தள்ளி கமாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ இப்படி போடுவோம் அப்படின்னா இந்தியன் சிஸ்டமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஃப்டர் 3 digits 2 digits தள்ளி, அதாவது இது 1000 ஸ்பேஸ் 10,000 ஸ்பேஸ்ன்னு பண்ணி அப்புறம் கமா, தென் லேக்ஸ் 10 lakhs, கமா crore 10 crore வரும் இல்லையா. ஸோ we make sure that it is this number is Indian system. So we find this is Indian system. ஓகே, இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ எழுதலாம் இந்த நம்பர்ஸ்க்கு. ஸோ இதோட பிளேஸ் வேல்யூஸ் எழுதுனா இப்போ 5 ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது, 4 டென்ஸ் பிளேஸ், 3 100 place, then after 100 place Indian system la this is thousands place and this is 10,000 place. After 10,000 it comes lakhs, then 10 lakhs, then crore 10 crore. okay, இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the place value of 7 இல்லையா. ஸோ இங்கே place value of 7ன்றது எதில் இருக்குது அப்படின்னா 10 lakhs பிளேஸில் இருக்குது அப்படி தானே. ஸோ 7 into multiply that is 7 10 lakhs நம்ம என்ன சொல்லுவோம் 17 சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே எழுதுகிறோம் பிரிச்சு 7 10 lakhs. ஸோ 7 into 10 lakhs. okay குட்டீஸ், ஸோ first write like this. okay, so now 7 into 10 lakhs is nothing but 70 lakhs. okay, so this is your answer. okay, now go for the second subdivision. ஸோ இப்போ இந்த டிஜிட்ஸை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்டர் 3 digit it was a separated comma, then again after 3 digits அப்புறம் திருப்பி 3 டிஜிட் முடிஞ்சதுக்கப்புறம் கமா போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 3 டிஜிட்ஸாக கமாஸை பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன சிஸ்டம் சொல்லுவோம் நம்ம, திஸ் இஸ் நேம்ட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் 3 டிஜிட்ஸாக கமாஸை பிரித்து எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமுடைய பிளேஸ் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தா 5 it is in ones place, 4 it is in tens place, 3 100 place, then this is 6 in 1000, 5 10,000, this number 4 is 100,000 ஒரு வேல்யூ வரும் இல்லையா. then after that 7 million, this is 10 million and 500 million. ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க 7ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. 7 எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு. 7 எந்த பிளேஸில் இருக்குது மில்லியன் பிளேஸில் இருக்குது இல்லையா. 7 is in million place. so your answer is 7 into 1 million. okay, 7 into 1 million, that is 7 ones are 7. so your answer is 7 million. okay, okay cuties, so this is your answer. okay, we move to the next question 7. write the following numbers in the international system by using commas. so we have to separate by commas. okay, அப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா நமக்கு நல்லா தெரியும் the digits must be separated by 3 numbers we have to put commas இல்லையா. ஸோ அப்போ நம்ம இந்த நம்பர் எப்படி எழுதலாம் 3 4 7 0 5 6 அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 3 நம்பர்ஸை பிரிங்க. ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் 100 பிளேஸ் கமா, தென் 1000 10,000 100,000. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஆன்சர். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போயிட்டோன்னா இந்த நம்பரை எப்படி கமாஸ் போடுவோம் அப்படின்னா 7 1 இந்த நம்பர்ஸ் பாருங்கள். அகெயின் லாஸ்ட் டிஜிட்லேருந்து 3 digits, தென் ஆஃப்டர் this again 3 digits தள்ளி comma. so this is your answer. okay, okay குட்டீஸ், then third subdivision is இந்த நம்பரை இங்கே எழுதுங்க. okay, again லாஸ்ட் நம்பர்லேருந்து கமாஸ் போட்டால் 1 2 3 comma
1 2 3 comma 1 2 3 இதோட நம்பர் முடியுது ஸோ நம்ம விட்டுறலாம் ஓகே now go for the fourth subdivision 5 6 7 8 9 0 இல்லையா ஸோ இப்போ again last 3 digits 1 2 3 again 1 2 3 okay 1 2 3 okay so now the numbers are written in international system using commas okay okay let's go for the next sum 8th sum write the largest 6 digit number and put commas in the Indian and international system ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எழுதி அதோடைய இந்தியன் சிஸ்டமும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமும் நம்ம கமாஸ் போட்டு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க நம்பர் நேம்ஸும் எழுதிக்கலாம் ஓகே ஸோ இப்போது லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எடுத்துட்டோன்னா we know well largest 1 digit number is 9 and largest 2 digit number is 99 largest 3 digit number is 999 so ஒவ்வொரு நம்பரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு 9 இல்லையா இப்போ பாருங்கள் 2 digit largest நம்பர்னா 99 ரெண்டு 9 3 digit largest நம்பர் அப்படின்னா 999 அப்போ அதே மாதிரி 6 digit largest நம்பர் கேட்டாங்கன்னா 6 9s வரணும் 2 3 4 5 6 okay so this is your answer now we put commas in Indian system first okay so இப்போ நான் இந்தியன் சிஸ்டமில் வந்து இது எப்படி கமாஸை பிரிக்கிறேன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரைட் த நம்பர் ஆஸ் இட் இஸ் ஓகே தென் ஆஃப்டர் 3 digit separated by 2 digits commas we have to put இல்லையா ஸோ ரெண்டு 2 digits தள்ளி comma okay so this is your Indian system now I'm going to write its number names okay write its number names so what you will get this 9 is in place of ones இது வந்து tens and this hundreds 1000 10,000 then lakh okay so how will you write this number name 9 lakh 9 lakh this is 10,000 இல்லையா அப்போ 99,000 இந்த 1000ல இருக்கு இல்லையா so write 99,000 this 100 please 999 okay okay kutis okay now you write in international system இப்போ நான் வந்து international systemல வந்து how I am going to write first we separated by commas okay separate this number by commas இப்போ எப்படி இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் போடுவோம் ஆஃப்டர் 3 digit கமா தென் அகெயின் ஆஃப்டர் 3 digit கமா இங்கே நோ நம்பர்ஸ் இல்லையா அப்போ அதை அப்படியே விட்டுருங்க ஓகே இப்போ இதுக்கு பிளேஸ் வேல்யூ சார்ட்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம் திஸ் இஸ் இன் 1 space 10 space 100 place this is thousands 10,000 and this is 100,000 ஓகே ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இல்லையா ஸோ இப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதுவோம் 900 99,000 9 again this in 900 999 so this is your number name okay இங்கே பாருங்க 900 100ல இருக்கு 900 இது 10s place so 999 this in 1000 place so 999,999 okay so this is the number name for the international system okay இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ் we will meet in the next class okay bye